சரி வெயில் இன்னைக்கு 2 நாளாக லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டு நாய்க்குட்டிய உங்களுக்கு வேணுமா தர்பூசணி? ஒவ்வொன்றும் 10 கிலோ 15 கிலோ இருக்கும் பார்த்தீங்களா. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கொண்டு இறக்கியிருக்காங்க எங்கள் தெரு பசங்க. ஒரு டெம்போ நிறையா 1 கிலோ 15 ரூபா. வேணா சொல்லுங்கள், கொண்டு வர சொல்கிறேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு உள்ள காய் தான் அதெல்லாம். இதை பார்த்தீங்களா நல்லா இருக்கா. இது அந்த லோடு ஏற்றும் போது வெடிச்சிட்டான். அதனால் எங்கள் மாட்டுக்கு வந்திருக்கான் அந்த பையன். நல்லா இருக்கு, புது காய். விதை சிறு விதை பார்த்தீங்களா, பொடி விதையாக இருக்கும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பழம். நாங்கள் கூட ஒரு பெரிய பழம் வாங்கிங்களா. நாங்களும் ஒரு காய் வாங்கியிருக்கோம். நல்லா விளைஞ்சி போன காய் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இன்றைக்கும் பறிச்சிருக்காங்க, பறித்து கொண்டு வந்திருக்காங்க. தோட்டத்திலே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. என்ன பெரிய காயாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இப்படி இயற்கையான பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நல்லது. இதில் நிறைய நீர் சத்து இருக்கிறனால வாங்கி சாப்பிடுங்க. எல்லாருக்குமே தெரியும் இதில் நீர் சத்து நிறையா இருக்குதுன்னு. இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு ரொம்ப அடிக்குதில்ல, அதனால் இது நீர் சத்து உள்ள பழம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. 1 கிலோ 15 ரூபாவும், வெளியெல்லாம் 20 ரூபா. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உண்மையில் இன்னைக்குள்ள காய் தான் எல்லாம். எல்லாமே பெரிய பெரிய காய் தான். ஒரு பழம் எப்படியும் 10 கிலோ குறையாமல் இருக்கும். இதை பார்த்தீங்களா, இன்னைக்கு பறித்த காய் தான் இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு பறித்த காய் தான் அது. அதனால் வேண்டாம் சொல்லுங்கள். தெரியும் இன்னைக்குள்ள பறித்த காய்னா வித்தியாசம் தெரியும். இந்த பற்றி காயாமல் இருக்கு பார்த்தீங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீ போஸ் கொடுத்துட்ருக்க? எதுக்கு போஸ் கொடுக்க? ஹாய் சொல்லு. நான் எங்கே பாரு.